சுட சுட மாட்டுவால் சூப் வித் வெஜிடபிளோட வேற லெவல்ல இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா, இந்த மழை கிளைமேட்டில் சூப்பராக ஒரு மாட்டுவால் சூப் அதுவும் வித் வெஜிடபிளோட பண்ண போகிறோம். அதை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம், நீங்களும் கொஞ்சம் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். ஆட்டுவால் மாதிரி இல்லை, மாட்டுவால் வந்து வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் மீக்கி ரஃப்பாகவும் மீக்கி. இந்த மாட்டுவால் பெரிய மாட்டுவால் 1.25 கிலோ இருந்துச்சு. மாட்டுவாலை நல்லா துண்டு துண்டாக வெட்டிட்டோம். நல்ல பெரிய பீஸாக வந்திருக்கு. நல்ல சதையாக மீக்கி குவாலிட்டி மாட்டுவால் உண்டு. இதை இப்போ நாங்கள் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். ஒரு கால் ரத்தம் போகிறதுக்கு மேலால் அலசி கழுவியாச்சு. ரெண்டாவதாக மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடுவோம். நல்லா மஞ்சள் போட்டால் தான் கிருமி எல்லாம் போகும். மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா கழுவியாச்சு. இப்போ வேறையா பிளேட்டில் எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்ததாக வந்து மாட்டுவாலை வேக வச்சு எடுத்துக்கிறோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி சுட வச்சுக்கிறோம். தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ மாட்டுவாலை அதில் போட்டுக்கிறோம். அடுத்தது பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு என்னென்ன பட்டை வகைகள்னு பார்த்தோம்னா, ஏலக்காய் கொஞ்சம், அதே நேரம் மிளகு, காஞ்ச மிளகு, அன்னாசிப்பூ, பே லீவ்ஸ், கருவேப்பட்டை, கராம்பு, இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்துக்கிறோம். மஞ்சளோட சேர்த்து உப்பையும் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம். ஒரு துண்டு ரம்ப, கொஞ்சம் கருவேப்பில்லை சேர்த்துருவோம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கிறோம். கூடவே ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அரை ஹவர் வேக வச்சுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு மரக்கறியெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வருவோம். அடுத்தது பீன்ஸ். இப்போ கோவாவையும் வெட்டி எடுத்துக்கிறோம். நோக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ½ அன் ஹவராக சூப் வெந்துருச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். வாசம்டா செம்மையாக தூக்குது. கறி வந்து செம்மையாக வெந்திருக்கு. இந்த பாருங்கள், முள் தனியாக வந்திருக்கு. கறி சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நாங்கள் வந்து வெட்டி வச்ச மரக்கறியை சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுருவோம். கருவேப்பில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுருவோம். ஓகே, சூப்பர் டைம் வந்து ஓகே ஆகிருச்சு. வாசனையும் நல்லா வந்து கொண்டிருக்கு. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் திறந்து பார்ப்போம். வாவ், சூப்பராக வெந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் மிளகு தூளையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சூப் இப்போ நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி அப்படியே இறக்கி டேஸ்ட் பார்த்துருவோம். கொத்தமல்லி இலையும் தூவி மிக்ஸ் பண்ண போதில் செம்மையாக வாசமைக்கு. இங்கே பாருங்கள், பசி தூக்குது. மழை டைமில் இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு சுட சுட மாட்டுவால் சூப் வித் வெஜிடபிளோட வேறு லெவலில் இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு அடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மழை கிளைமேட்டில் சுட சுட மாட்டுவால் சூப் வேறு லெவல்லைக்கு வெளியில் உட்காந்து ஈவினிங் டைமில் இப்படி ஒரு சூப்பை என்ஜாய் பண்ண. ஆஹா,
மலைக்கறியெல்லாம் கள்ளிப்பட போதில் அப்படி இருக்கு. எப்பயுமே மற்ற மாதிரி சூப் முள்ளு சூப்பை விட மாட்டுவால் சூப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் வேறு லெவல் டேஸ்ட் ஒன்று இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மாட்டுவால் வெந்து தனியாக வருது. இந்த மழை காற்றுல சளி தொண்டை இருவல் இருந்தால் இந்த மாதிரி சூப்பை குடித்த போதில் தொண்டைக்கு அப்படி ஒரு இதமாக இருக்கு. இந்த மாதிரி சூப் மாட்டுவால் சூப் வித் வெஜிடபிளோட இதுக்கு முன்னே நீங்கள் யார் சரி டேஸ்ட் பண்ணியிருந்தா எங்களோட கமெண்ட்டில் இந்த சூப் ஓகேயா நல்ல இதுக்குமான்னு நீங்கள் பார்த்த மட்டும் வச்சு நீங்கள் கமெண்ட் தாங்க. ஆனால் இந்த சூப் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த வெதர் இந்த கிளைமேட்டில் அப்படி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டன் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படி சந்திப்போம். பாய்.